வீட்டில் வால் கிளாக் மாட்டுறது கூட இந்த திசையில தான் மாட்டணும்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி வீட்டில் இருக்க ஒவ்வொரு பொருளுக்குமே வாஸ்து இருக்கா? கண்டிப்பாக கண்டிப்பாக. இதை பற்றி இப்போ நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே எந்தெந்த பொருள் எங்கே இருக்கணும்னு வாஸ்து இருக்குதுங்க. வாஸ்துங்கிறது என்னென்னா அமைப்பு, வசதி, அழகு மூணும் சேர்ந்தது தான் வாஸ்து. அமைப்பு, வசதி, வாய்ப்பு. அது என்ன அமைப்பு அப்படின்னா, பஞ்சபூதங்களுடைய வேலைகள் சீராக இருப்பதற்காக செய்யப்படுகின்ற வசதி பேர் அமைப்பாகும். இப்போ காற்று வரும். காற்று எந்த பக்கத்துலேருந்து வரும்? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வடமேற்கு பருவக்காற்று, அப்புறம் தென்கிழக்கு பருவக்காற்றுன்னு ஏதோ ரெண்டு விதமாக சொல்லுவாங்க இல்லையா? தென்மேற்கு பருவக்காற்று சொல்லுவாங்க, தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்றுன்னு ரெண்டு விதமாக சொல்லுவாங்க. இப்போ இந்த காற்றில் ஒரு பக்கம் வர்றதெல்லாம் நன்மையும், இன்னொரு பக்கம் வருவதெல்லாம் தீமையும் தரக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு வடகிழக்குலேருந்து வரக்கூடிய காற்றுகள் நமக்கு நன்மை தரக்கூடியது. தெற்கும் மேற்கும் சார்ந்த பகுதியிலேருந்து வரக்கூடிய காற்று நமக்கு தீமையை தரக்கூடியது. ஆனால் அந்த தீமையான அந்த காற்று ரொம்ப குழுன்னு இருக்கும், ரம்மியமாக இருக்கும். ஆனால் அது தீங்கு தரக்கூடியது. வடக்கு கிழக்குலேருந்து வரக்கூடிய காற்று ரம்மியமாக இருக்காது, ஆனால் அதுதான் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா உச்சம் நீச்சம்னு பிரிக்கிறோம். வடகிழக்கிலே வாசல் அமைப்பது உச்சத்தை குறிக்கும், தென்மேற்கிலே வாசலை அமைப்பது நீச்சத்தை குறிக்கும். அதனால் தெற்கே சார்ந்த மேற்கு வாசலும் மேற்கே சார்ந்த தெற்கு வாசலும் தென்மேற்காகும். அந்த பகுதியில் வாசலும் ஜன்னலும் வைக்கக்கூடாது, அடைசல்கள் தான் இருக்கணும், அல்லது அடைத்து வைத்து இருக்க வேண்டும். அந்த இடத்துல குபேர மூலைன்னு சொல்லுவாங்க, கன்னி மூலைன்னு சொல்லுவாங்க. கனமான பொருட்கள் எல்லாம் வைக்கும். அதை தாண்டி எந்த ரேஸும் உள்ளே வரக்கூடாது, ரேஸே உள்ளே வரக்கூடாது. ஏர்டெல்லு, ஜியோ போன்ற கதிர்கள் கூட அந்த பக்கத்துலேருந்து உள்ளே வரக்கூடாது. அதுதான் அப்படியே அடைச்சி வச்சுக்கலாம். ஒரு கார்னரை கடுமையாக அடைச்சி வச்சுருப்பாங்க. வடக்கு கிழக்கு பகுதியில் ஓப்பனாக வச்சுருந்தா அந்த பக்கத்துலேருந்து நம்ம காற்றெல்லாம் வர்றது நல்லது. இதுதான் உச்ச நீச்சன்றது.